வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜி ரஞ்சித். இன்றைக்கி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 15/8/2026 திருப்பத்தூர் மாவட்டம். வாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அதிகாலை ஒரு 5:30 மணிக்கு மேலே நடக்கக்கூடிய வாணிமணி மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மாடுங்க எந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க, அப்படியே விலை நிலவரம் எப்படி போகுதுன்ட்டு இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெல்லைக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஒரு வளர்ப்பு கிடாரிங்க, நாட்டு கிடாரி, ஒரு பொடை கலரில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிடாரி இன்னும் பல்லு வைக்கல, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த கிடாரி. வளர்ப்புக்கு தாங்க கேட்டுன்னு இருக்காங்க. 27,000க்கு வியாபாரம் முடிய போகுது. இன்னும் பல்லையெல்லாம் வைக்கலைங்க. இந்த கிடாரி பார்த்தீங்கன்னா நம்ம கலாந்திரா சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. மழை பெய்யறத பார்த்து அப்படிதான் இருக்குது. இது நம்ம திருப்பதி அண்ணா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ரெண்டுமே நாட்டு பசு மாடுங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பசு மாடு. நல்லா மாடு நல்லா உடம்பு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த பசு மாட்டுக்கு. அப்படியே மாடு மட்டும் பாருங்கள். நிறைய நபர் பார்த்தீங்கன்னா வாணிபடியில் பார்த்தீங்கன்னா விலை சொல்கிறதில்ல. அப்படியே மாடு மட்டும் பார்த்துக்கோங்க. பல்லா இது பல்லு 4 பல் சென்னை தானே இருக்கா? 4 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பசு மாடு பார்த்தீங்கன்னா குனிச்சிலிருந்து கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா வியாபாரம் பேசின்னு இருக்காங்க. இந்த பசு மாடு 33,000 சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா 43,000 ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காருங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விற்பனை முடிய போகுது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நாட்டு பசு மாடுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம பூபதி அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி அருமையான ஒரு ஜோடி நாட்டுக்காலை கொண்டு வந்திருக்காருங்க. பல்லு பார்த்தீங்கன்னா ஒன்று 6 பல்லு, ஒன்று கடை பல் சரியில் கொண்டு வந்திருக்காரு. நல்லா ஷோ குவாலிட்டி மாடுங்க, நல்லா சரியாக இருக்குது. ரெண்டுமே உடம்பு நல்லா சூப்பராக இருக்குங்க. விலை மட்டும் சொல்லலைங்க, மாடு பார்த்துக்கோங்க. ஒரு நாட்டு பசு மாடு, கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா சேம் கலரில் பார்த்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். நல்லா ஒரு செவலை மட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. கண்ணு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மாடும் நல்லா சூப்பரான மாடு. கண்ணு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. ரேட்டு அந்த சைடு நடந்துன்னு இருக்குங்க. வியாபாரம் அந்த சைடு பேசின்னு இருக்குங்க. ஸோ பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பல்லு தான்.
ஸோ ரேட்டு மட்டும் அந்த சைடு நடந்துன்னு இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சரியான காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், நாட்டுக்காளை. ஸோ நல்லா ஒரு செவலையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ப்ரீடுக்கு பயன்படுத்தலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க காளை. ஸோ 2 கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. கவர் ஆயிட்டாரு. ஸோ ஒன்று 6 பல்லுங்க, ஒரு கடை முளைப்பில் ஒரு நாட்டு மாடு ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான பசு மாடுங்க. ஸோ மாடு நல்லா ஒன்று ஹெவி சைஸில் இருக்குங்க. இந்த பசு மாடு பார்த்தீங்கன்னா ஸோ 55,000 ரூபா சொல்லியிருக்காரு விலை. ஸோ இந்த பசு மாடு 55,000 ரூபா சொல்லியிருக்காருங்க. ஸோ வியாபாரம் கேட்டுன்னு இருக்காங்க. இந்த கன்று பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கோட்டையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. கன்று பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மட்டியில் நல்லா சூப்பரான ஒரு கன்று, நாட்டு கன்று. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கன்று. ஸோ வாரம் பார்த்தீங்கன்னா கொண்டு வருவார். இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு நாட்டு கன்று கொண்டு வந்திருக்காரு. ஸோ கன்று பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா கிட்ட சொல்லியிருக்காரு. கண்ணு நல்லா சுறுசுறுப்பாக தாங்க இருக்கு. ஒரு மேற்குத்தி காளை ஒன்று, ஸோ ஒரு காரி கலரில் ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனைமடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு காரி கலரில் பசுமாடு ஒன்று, ஒரு மேற்குத்தி காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோடியே கொண்டு வந்திருக்காங்க. நேனா பல்லு எப்படி நேனா இது? பல்லு ரெண்டுமே வா. ஓகே, எந்த ஒரு மணி நேரம் மாடு இது? பேர்னாம்பட்டு. இது பேர்னாம்பட்டுலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல்லு ரெண்டுமே 6 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேற்குத்தி பசுமாடுங்க.
ஸோ 47,000 ரூபா இந்த பசுமாடு. ஸோ மாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். யூடியூபில் போடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ 47,000க்கு முடிய போகுது வியாபாரம். ஸோ உடம்பு நல்லா சூப்பராக இருக்குது. மாடு நல்லா வளர்த்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் காளை தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வாணிபடியில் விற்பனை ஆகிட்டு இருக்குது இந்த காளை. ஸோ ஒட்டை மாடு தான், நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ ஒரு ஒயிட்டு போட காளைங்க. ஸோ இந்த காளைக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் நடந்துன்னு இருக்குது. ஸோ ஒத்தையாக இருக்குது பாருங்கள். நல்லா ஒரு ஒயிட் பொடியில் நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. தாத்தா தான் கொண்டு வந்திருக்காரு. பல்லு வச்சுதாடா? இன்னும் பல்லு வைக்கலைங்க. வியாபாரம் அந்த சைடு நடந்துன்னு இருக்கு. ஸோ மாட்டின் உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 30,000 சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சவலை புடங்க, ஒரு கிடாரி, நாட்டு கிடாரி. இந்த கிடாரி நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ கொம்பு மட்டும் தான் கொஞ்சம் விரிஞ்சுன்னு போயிருக்கு. மித்தபடி பார்த்தீங்கன்னா மாடு நல்லா தான் இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கிடாரி. நம்ம கேட்டுன்னு இருக்காரு. பல்லு போட்டுக்கு தானே இது? பல்லு எந்த ஊர் மாடு இது? பொன்னேரி. ஓகே. ஸோ பொன்னேரியிலேருந்து இந்த காளை, ஸோ நாட்டுக்கிடாய் கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் பல்லு வைக்கல, நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு நாட்டு காளைங்க ஒரு ஜோடி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த காளைங்க பார்த்திங்கன்னா அப்படி பல்லு எவ்வளோ வச்சுருக்கு, விலை நிலவரம் எப்படின்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம். நான் பல்லு கொஞ்சம் சொன்னேன். பல்லு 2 நாள். எந்த ஊர் மாடு? மிட்டூர். ஓகே. ரெண்டுமே ஏர் ஓட்டுற மாடுங்களா? ஏர் மாடு. எவ்வளோ சொல்லியிருக்கீங்க இது? எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி? 65. ஸோ 65 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ நல்லா சூப்பரான ஒரு ஜோடிங்க.
ஸோ ஒன்று ஒத்த வந்து ஏர் ஓட்டியிருக்கு. ஸோ அந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டியிருக்குங்க. நாட்டுக்கண்ணு ஒன்று நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். வளர்ப்பு கன்று, பொட்டுக்கண்ணு தான். நல்லா ஒரு செவ்வள நேரத்தில் நல்லா அற்புதமான ஒரு கன்று. இந்த கன்று பார்த்தீங்கன்னா 24,000 ரூபா சொல்லியிருக்காரு. ஒரு 20 ரூபாக்குள்ளே முடிக்கலாங்க இந்த கன்று. ஸோ வளர்ப்புக்கு ஏற்ற கண்ணுங்க, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ 24 சொல்லியிருக்காரு. ஒரு 20,000க்குள்ளே முடிக்கலாங்க இந்த கன்று. நல்லா கண்ணும் நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்குது. ஸோ நாட்டு பசுமாடு ஒன்று சூப்பராக இருக்குது பாருங்கள். நாட்டு பசுமாடு நான் பல்லுண்ணா இது பல்லு 4 பல்லு. எந்த ஒரு மாடு? தாம்பூர். ஸோ இங்கே தான் லோக்கல்லேருந்து அங்கே கொண்டு வந்திருக்காங்க. 4 பல்லில் கொண்டு வந்திருக்காங்க ஒரு பசுமாடு. ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா 30,000த்துக்கு கேட்டிருக்காங்க இந்த பசுமாடு. 4 பல்லு தான் வச்சுருக்கு. ஸோ 30,000த்துக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா மாடு கொடுக்கல. ஸோ ஓங்கல் பசுமாடு ஒன்று, ஒரு காளை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது காதுங்கெல்லாம் கொஞ்சம் லென்த்தாக வரும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மாடுங்க. பல்லுண்ணா இது ரெண்டுமேவா? அதா இது ஒன்று பல்லு வைக்கல. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. இந்த சைடு இருக்கிற காளை பார்த்தீங்கன்னா பல்லு வைக்கல. அந்த சைடு 4 பல்லுங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம மன்னன் கொண்டு வந்திருக்காரு, வியாபாரி மன்னன். ஸோ 37,000 ரூபா இந்த காலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கண்ணு பாருங்கள், ஒரு காரி செகில் கலந்த மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. செம்போத்து கலர் மாதிரி. ஸோ கண்ணு நல்லா காளை கண்ணு தாங்க, விற்பனை ஆகிட்டு இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மேற்குத்தி கண்ணு தான் நல்லா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத கண்ணு இருக்கும். கண்ணு நல்லா சூப்பராக தான் இருக்குங்க. ஸோ பாட்டி அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ப்பு கன்று ஒன்று ஹெச்எஃப் கன்று வாங்கியிருக்காங்க பாருங்கள். ஸோ நல்லா ஒரு காரி மட்டியில் நல்லா சூப்பரான ஒரு கன்று வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பல்லு வைக்காத கன்று நல்லா சூப்பராக இருக்குது. கலரும் நல்லா அருமையான கலரு. ஸோ வளர்ப்புக்காத கன்று வாங்கியிருக்காங்க. பாட்டி எந்த ஊர் பாதி இது? நிம்மியம்பட்டு. வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறீங்களா? ஸோ நிம்மியம்பட்டு போதுங்க இந்த கன்று. ஸோ இன்னும் பல்லு வைக்காத கன்று. எவ்வளோக்குண்ணா பாட்டி வாங்கிச்சது? எவ்வளோக்கு வாங்கினீங்க? ஸோ அப்படியே கன்று பார்த்துக்கோங்க. ஸோ மாடு எவ்வளோக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்குங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 7 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க, ஹெச்எஃப் கண்ணுங்க. ஸோ கண்ணு விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 25,000லேருந்து ஒரு 33,000, 45 வரை விலை போகக்கூடிய கண்ணுங்க. ஸோ நல்லா சூப்பரான கண்ணுங்க. ஒரு 7 கண்ணுங்க கொண்டு வந்திருக்காங்க, பல்லு வைக்காத கண்ணுங்களே. ஸோ குட்டி சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணு குட்டிங்க. இந்த குட்டி பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க, நல்ல அருமையான ஒரு கண்ணுக்குட்டி வாங்கியிருக்காங்க பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கண்ணு. ஸோ 22,000க்கு வாங்கியிருக்காங்க. 22,500 இந்த கண்ணு வாங்கியிருக்காங்க. சொன்னால் வளர்ப்புக்கு தாங்க வாங்கியிருக்காங்க.